தமிழக வெற்றிக் கழகத்தால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். இந்த முறை பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி நிலவுகிறது. இளைஞர்களோட வாய்ப்பு பிரியதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா நீங்க கள நிலவரத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் அதிகமா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல வந்து அதிக இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இருக்கா கள நிலவரம்? அதாவது சரியான முறையில வழிநடத்தப்படாத இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து அந்த புதுசான ஒரு அமைப்புக்கு போயிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற குடும்பம்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வழி வழியா அரசியல் இதுல வந்து அந்த புரிதல் உள்ள ஒரு இயக்கம். அதனால எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த புது கட்சினால எந்த ஒரு இடையூறும் கிடையாது. மற்ற கட்சியில இருக்கிறவங்க ஒரு புரிதல் இல்லாதவங்க அது மாதிரி உள்ள சில பேர் போயிருக்காங்க. அதுல கூட்டம் நிக்கிறாங்களே தவிர அதுல 60% மேல ஓட்டு இல்லாதவங்க நிக்கிறாங்க. 40% தான் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதுல அதை பத்தி எல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் பரப்புரையை வந்து திருவாரூர்ல தொடங்கியிருக்காங்க. அவர் தொடங்கியதுக்கு அப்புறம் வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கிறது உங்களுக்கு? பொதுமக்கள்கிட்ட போறப்ப அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வைக்கிறாங்க? அவங்க சொல்ற கோரிக்கை 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க நல்ல விதமா வேலை பார்க்க சொல்லுங்க. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் அமையணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில அவ்வளவு பயன்கள் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால நீங்க மத்த இதை அந்த வேலையை பாருங்க. நீங்க அடுத்து நன்னிலம் தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு பாருங்க, திருத்துறைப்பூண்டி தொகுதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாருங்க. இங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உங்களுக்காக போய் ஓட்டு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட